பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை தலைப்பு, கர்த்தரின் ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். ஆமென். அவர் வேதனை கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆமென். என்னாகமம் 24 முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதுதான் அவருக்கு பிரியம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வாழணும், அதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். சரி, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்? நீதிமொழிகள் 22:4 சொல்றாரு பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலே வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. முதல்ல தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்பட வேண்டும். ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவனுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஆமென். சங்கீதம் 128:4 சொல்றார் பாருங்க தாவீது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தாழ்மையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான் என்று. கர்த்தருக்கு உண்மையா இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். ஆமே சொல்லுங்களேன். ஆமென். ஆனா ஐஸ்வர்யம் ஆதரிக்குது நம்ம தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான். ஐஸ்வர்யம் ஆகணும்னு நினைக்காத, நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்காத, அது உன்னை ஆக்கினிக்கு கொண்டு போய்விடும். ஐஸ்வர்யவான் பரலோகம் போவது அரிது. ஐஸ்வர்யம் பரலோகம் போகாது, உண்மைதான் பரலோகம் கொண்டு போகும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு போதும். அதிலே தேவன் வேதனை கூட்டார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதிலே வேதனை இருக்காது, அதிலே துன்பம் இருக்காது, அதிலே போராட்டம் இருக்காது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையில நீங்க ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க, அவருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயந்து நடங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கர்த்தர் நாளில் இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.